நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, மணி 8 ஆயிடுச்சு. நான் கிளம்பணும். அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணும்ல, அவர் அங்கே காத்துட்டு இருப்பாரு. அம்மா, நான் கிளம்பட்டுமா? கொஞ்சம் கருணை காட்டுங்க. இப்போ உனக்கு சரியான வழி காட்டுறது நீங்க தானே. அப்படி இருக்கும்போது ஏன் இப்ப மட்டும் இந்த மாதிரி பண்றீங்க? இப்ப நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு எதுவுமே புரியல. ஒருத்தங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சா இன்னொருத்தங்களை கஷ்டப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல நான் வந்துடுறேன். இப்ப நீங்களே சொல்லுங்க, நான் என்ன செய்யறது? ஒரு நிமிஷம். இந்த ஸ்வீட்டை சூர்யானா உங்களுக்காகவே பண்ணாருமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கடையில அவர் செஞ்ச கடைசி ஸ்வீட் இது. அம்மா, சூர்யாண்ணா என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா இந்த பாத்திரத்தை வீட்டுல கொடுத்துட சொன்னாரு. வீட்டுல ஏன் கொடுக்கணும்? இந்த ஸ்வீட்டை என் புள்ள அவன் கையால செஞ்சிருக்கான்ல, இத நான் அவன் கடையில உட்கார்ந்துதான் சாப்பிடுவேன். ஆமா,
என்னோட கனவை என்னால மறக்க முடியும். ஆனா என்னோட கனவு மட்டும் இல்லாம அவரோட கனவு சேர்ந்து அழிஞ்சு போறதை நிச்சயமா என்னால தாங்கிக்கவே முடியாது. இங்க பாருங்க, நான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்குவேன். ஆனா ஆனா அவருக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் அது என்னால தாங்கிக்கவே முடியாது. எவ்வளவோ ஸ்வீட்ஸ் பண்ணி எல்லாருக்கும் அவர் கொடுக்கறாரு. அதனால அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் நான் நிச்சயமா அவரோட வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷத்தை போக விட மாட்டேன். இப்ப நீங்களே சொல்லுங்க, நான் என்னதான் செய்யறது? தயவு செஞ்சு எனக்கு வழி காட்டுங்க. எப்படியாவது எல்லாத்தையுமே சரி பண்ணணும். ஆமா சந்தியா, எத்தனையோ வருஷமா அவன் கையால செஞ்ச ஸ்வீட்டை சாப்பிட்டவனா? அவன் கையால செஞ்ச ஸ்வீட் எவ்வளவு ருசியா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த ஸ்வீட்ல அந்த ருசி இல்ல சந்தியா. எந்த ருசிக்காக அவன் நல்ல பேர் வாங்கினானோ அந்த ருசி இந்த ஸ்வீட்ல இல்ல. இத வச்சு எனக்கு புரியுது இந்த முடிவு எடுத்ததுல அவனுக்கு சந்தோஷமே இல்லைன்னு. இந்த வேலையை செய்யறதுல அவனுக்கு விருப்பமே இல்ல. எப்போ இந்த பெண்ணை நீங்கள் கையில் எடுக்கிறீங்களோ அப்போ இந்த கரண்டி நான் என் கையில் எடுப்பேன். என்னோட புள்ள ரொம்ப வேதனைப்படுறான்னு எனக்கு தோணுது. ஒருவேளை தப்பா ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்கு. என் புள்ள தப்பான முடிவு எடுத்திருக்கான். சத்யா, இங்க பாருமா, என் புள்ள சூர்யா எதுக்காக இதெல்லாம் செய்யறான்னு தெரியல. காரணம் எதுவா இருந்தாலும் சரி, என் புள்ள சந்தோஷமா இருந்தா எனக்கு அது மட்டுமே போதும். கடவுள் அருளால அவன் அங்க போய் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அவனோட பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடணும். எல்லாமே சரியாயிடணும். அவன் இந்த வழியில போக வேண்டிய நிலைமை வரக்கூடாது. ஆனா சந்தியா, அவன் கையெழுத்து போடதானே போயிருக்கான். கடவுளே, என்ன நடக்க போகுதோ? சரிமா சந்தியா, நீ போய் அவகிட்ட கையெழுத்து போட வேண்டாம்னு சொல்லு. இது நமக்கு வேண்டாம், இந்த ஒப்பந்தம் நமக்கு வேண்டாம்னு சொல்லிடு. தயவு செஞ்சு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட வேண்டாம்னு சொல்லிடு. அவரோட சந்தோஷம், அவரோட வாழ்க்கை எல்லாமே இந்த கடை தான் சந்தியா. அவன் தன்னோட வியாபாரத்தை பூஜையா நினைக்கிறான். இந்த வேலை இல்லாம, இந்த கடை இல்லாம அவனால வாழவே முடியாது. நான் அதனாலதான் சொல்றேன். இங்க பாருமா, இப்ப ஒரு மனைவியா உன்னோட பொறுப்பை நீ நிறைவேற்றணும். தயவு செஞ்சு போய் என் பிள்ளைய தடுத்து நிறுத்து. உன்னால மட்டும்தான் அவனை தடுக்க முடியும் சந்தியா. ஒரு நிமிஷம் இரு. அம்மா சந்தியா, இந்த என் பிள்ளைக்கு 14 வயசு இருக்கும்போது இந்த வீட்டை பாத்துக்க வேண்டிய பொறுப்பை ஏத்துக்கிட்டான். அப்ப அவனுக்கு நான் இந்த கரண்டியை தாமா கொடுத்தேன். அப்ப ஒரு புது சூர்யா பிறந்த தெரியுமா? ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்தால அந்த சூர்யா மறைஞ்சு போயிடுவான்னு எனக்கு பயமா இருக்கு சத்யா. அவனுக்கு கண்டிப்பா மறுபடியும் புது வாழ்க்கையை தரணும். அதனால அவன் மனசை நீதான் மாத்தணும் சந்தியா. அவனுக்கு மறுபடியும் தைரியம் நீதான் சொல்லணும். போமா சந்தியா, தயவு செஞ்சு போய் என் பிள்ளைய காப்பாத்து. அவனோட கையில மறுபடியும் இந்த கரண்டியை கொடுத்து அவனை கூட்டிட்டு வா. அம்மா அவனை திரும்ப வீட்டுக்கு வர சொன்னாங்கன்னு சொல்லு. எல்லாம் கைய மீறி போறதுக்கு முன்னாடி நீ கிளம்பு. போய் என் புள்ள சூர்யாவை கூட்டிட்டு வா. போமா.
கிளம்பு. எல்லாம் கையை மீறி போயிட போகுது. சரிங்க அத்தை. போம்மா. ஆண்டவா, நீது துணையா இருக்கணும்ப்பா. என் புள்ள என்கிட்டே திரும்பி வந்துடணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆட்டோ அண்ணா, அண்ணா புது மார்க்கெட் வரீங்களா? போலாம் மேடம். அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்க. சரி மேடம். வாங்க வாங்க. சூர்யா எப்படி இருக்கு? முதல்ல என்னோட பண்டிகை நாள் வாழ்த்துக்கள். உண்மையை சொல்லணும்னா இந்த பண்டிகை நேரத்தில் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது அந்த மகாலட்சுமி வீட்டுக்கு வந்தாதான் சொல்லுவேன். என்கிட்ட கொடுங்க. வாங்க வாங்க. கொஞ்சம் சீக்கிரமா போங்க. ஓகே மேடம். இங்க பாருங்க, முதல்ல ஒரு வேலை செய்யுங்க. முன்னாடி பில்டிங்ல தீ பிடிச்சிருக்கு. 2 மணி நேரம் டிராஃபிக்கை பிளாக் பண்ணிடுங்க. சார், அங்க என்ன ப்ராப்ளம்? பக்கத்து தெருவில் தீ பிடிச்சிருக்கு, அதனால டிராஃபிக் பிளாக் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம சுத்திக்கிட்டு தான் போகணும் மேடம். அப்படி இல்லைன்னா ரொம்ப லேட் ஆயிடும் மேடம். சரி, வேகமா போங்க. சரி மேடம். வாங்க, உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க. உங்களுக்கு என்ன வேணும் சார்? டீ, காஃபி, பூஸ்ட்? நிக்கில். இல்லை, எனக்கு எதுவும் வேண்டாம். பரவாயில்ல, விட்டுருங்க. சரி சரிங்க சார். இங்க பாருங்க, உங்க வீட்டு பீரோவை பணத்தால நிரப்ப போற அக்ரிமெண்ட். நீங்க இதை ஒரு முறை நல்லா படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சைன் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் இதில் படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே. இந்த டீலிங் மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பாருங்க, உங்கள் வீட்டில் ஒவ்வொரு மாதமும் பணமழை கொட்ட போகுது. சார், நீங்கள் என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க. பூரா இங்கிலீஷில் இருக்கீங்களே. இல்லை, என்ன விஷயம்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. நான் என்ன செய்யறது சூர்யா சார்? இந்த காலத்தில் எல்லா இடத்துலையும் இங்கிலீஷ்னே ஆயிடுச்சு. நான் உங்ககிட்ட எதை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருந்தனோ அதை மட்டும்தான் இதில் டைப் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் பேசாமல் இந்த கான்ட்ராக்டை நீங்கள் எந்த மொழியில் பார்த்தாலும் சரி, இதை வேற எப்படி பார்த்தாலும் இதில் உங்களுக்கு மட்டும்தான் லாபம். அதனால் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இதில் நீங்கள் சைன் பண்ணலாம். இங்கே பாருங்கள் சூர்யா சார், என்னோட ஆசை ஒன்றே ஒன்று தான். என்னோட அண்ணன் மாதிரி இருக்கிற நீங்கள் என்றைக்குமே கஷ்டப்படாமல் கை நிறைய சம்பாதிக்கணும். அது மட்டும்தான் என் ஆசை. நீங்கள் வேணா பாருங்க, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, நீங்கள் நிச்சயம் முன்னேறுவீங்க. அதனால நீங்கள் சைன் பண்ணிடுங்க. அதெல்லாம் சரி, ஆனால் அதான பிரச்சனையே. நானும் உங்களை மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும் தெளிவாக இருக்கணும்னு நினைப்பேன். அதனால் உங்களால் முடிஞ்சா, அதுலேயும் இதில் என்னோட விருப்பம் என்னென்னா, இந்த பத்திரத்தை அப்படியே தமிழில் டைப் பண்ணி கொண்டு வாங்க. இந்தாங்க. அப்படின்னா சரி சூர்யா சார். நிக்கில், நிக்கில் எங்க இருக்க? நீ இப்போ இந்த கான்ட்ராக்டை தமிழில் டைப் பண்ணி கொண்டு வா, சீக்கிரம் வா. அப்புறம் அண்ணா, நம்ம போறதுக்கு
என்ன நேரம் ஆகும்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 நிமிஷம் ஆகும் மேடம். அப்படியா அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன். இதோ போயிடலாம் மேடம். அண்ணா, வண்டிக்கு என்னாச்சு? கிளச்சு கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மேடம். ஒரு நிமிஷம் இருங்க, பார்க்குறேன். அண்ணா, இந்தாங்க இந்த பணத்தை பண்ணி. சூர்யா சார், நீங்க சொன்ன மாதிரி கான்ட்ராக்ட் தமிழ்லயே இருக்குல்ல? ஆமா. அப்புறம் என்ன பிரச்சனை? நல்ல காரியத்தை பண்றதுக்கு எதுக்கு யோசிக்கணும்? நீங்க டக்குன்னு இதுல ஒரு உங்க சைனை மட்டும் போட்டுக்கணும். நான் கண்ணை மூடிட்டு இருக்கனோ இல்லையோ, ஆனால் எப்போ காண்றது ஒரே கனவு தான். என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்றைக்கும் நிம்மதியாக சந்தோஷமாகவும் இருக்கணும். அவங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே நான் செய்கிற பக்கோட அழகாக சாப்பிடணும். அப்புறம் நான் இங்கே கடையில் ஒவ்வொரு கஸ்டமரையும் நல்லபடியாக பார்த்துக்கணும். இந்த வருமானத்தில் என் குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கணும். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல்ல நீங்க தானே சொன்னீங்க, நீங்க பண்ற ஸ்வீட்டுக்கும் மற்றவங்க பண்ற ஸ்வீட்டுக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அடுத்தவங்க கஷ்டப்பட்டு ஒரு ஸ்வீட்டை பண்ணுவாங்க, ஆனா நீங்க அப்படி கிடையாது. நீங்க அன்பு, பாசம் இது எல்லாத்தையும் கலந்து நீங்க ஸ்வீட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. இந்த லட்டு, ஜாங்கிரி, குலாப் ஜாமுன் இது எல்லாமே உங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு நீங்க எப்படி இருக்க போறீங்க? உங்களால சந்தோஷமா இருக்க முடியுமா? உங்கள் கனவு உங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு சொன்னால் எனக்கும் என் கனவு முக்கியம் இல்லை சந்தியா. எப்போ இந்த பேனாவை நீங்கள் கையில் எடுப்பீங்களோ அப்போ இந்த கரண்டி நான் கையில் எடுப்பேன். உங்களோட கனவை நீங்கள் வேணான்னு சொன்னால் எனக்கும் என் கனவு வேண்டாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இருங்க, நில்லுங்க.